திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 827, அதிகாரம் கூடா நட்பு. கொக்கு ஒன்று ஒரு குளத்தில் இருந்த மீன்களை பிடித்து உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தது. தினசரி அதிக நேரம் காத்திருந்து மீன்களை பிடிப்பதால் சலிப்படைந்த கொக்கின் மூளையில் ஒரு யோசனை தோன்றியது. இந்த மீன்களை அவற்றின் சம்மதத்தோடே தாம் விரும்பிய இடத்தில் கொண்டு சென்று தின்பதற்காக ஒரு வஞ்சக திட்டத்தை தயாரித்தது. ஒரு நாள் கொக்கு மீன்கள் எதையும் பிடிக்காமல் போலியான வருத்தத்துடன் நின்று கொண்டிருந்தது. அதை கண்டு சந்தேகமடைந்த மீன் ஒன்று அதன் முன் வந்து, கொக்கே, ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டது. அப்போது கொக்கு அதனிடம், ஒரு மீனவன் இங்கு வந்து உங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பிடித்து செல்ல திட்டமிருக்கிறார் என்றது. இதை கேட்ட மீன்கள் தங்களை காப்பாற்றுமாறு கொக்கிடமே வேண்டின. அப்போது கொக்கு, என்னால் மீனவனோடு சண்டை போட முடியாது, வேண்டுமானால் உங்களை இக்குளத்திலிருந்து காட்டில் இருக்கும் வேறொரு குளத்தில் கொண்டு சென்று விடுகிறேன் என்று இரக்கம் கசிய பேசியது. மீன்கள் எல்லாம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதன் பேச்சை நம்பின. கொக்கு குளத்தில் இருந்த மீன்களை ஒவ்வொன்றாக கவி சென்று சில மீன்களை தின்றது, மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது. குளத்தில் இருந்த நண்டு ஒன்று, இந்த மீன்களை கொண்டு செல்லும் குளத்திற்கு என்னையும் கொண்டு செல்லுங்கள் என்று கொக்கிடம் கெஞ்சியது. நண்டையும் ருசி பார்க்க விரும்பிய கொக்கு அதையும் கவி கொண்டு பறந்தது. பறக்கும்போது வழியில் மீன்களின் முள்ளுடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதை நண்டு பார்த்தது. கொக்கின் வஞ்சகம் நண்டுக்கு சட்டென்று புரிந்துவிட்டது. நண்டு உடனே தனது கொடுக்குகளால் கொக்கின் கழுத்தை அழுத்தி இறுக்கியது. நண்டிடமிருந்து தப்பித்துக்கொள்ள போராடிய கொக்கு இறுதியில் தன் உயிரை இழந்தது. மீன்களை தின்பதே கொக்கின் குணமாக இருந்த போதிலும் கொக்கு மீன்களை காப்பதாக சொன்னதை மீன்கள் நம்பியிருக்கக்கூடாது. ஒருவரை நம்பும் முன்பாக அவரது இயல்பான குணத்தை நன்கறிந்தே நம்புதல் வேண்டும். வில்லின் வளைவு தீமையை குறியாக கொண்டது. அதுபோல பகைவர்களுடைய வணக்கமான சொல்லும் தீமை தரும் என்று தள்ளிவிட வேண்டும் என்பதை சொல்வணக்கம் ஒன்னார்கன் கொல்லற்க, வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பகைவரின் சொல்வணக்கம் தீது, நண்பரின் சொல் பிணக்கும்